Psalms chapter 95 verses 3 to 7 says, "The Lord is a great God, the great King above all gods. In his hands lie the depths of the earth, the heights of the mountains are his also. The sea is his, his hands formed the dry land. So come, let us worship and bow down." Psalms chapter 95 verses 3 to 7 says, "The Lord is a great God, சிறந்தவர், வல்லமையுள்ளவர் எங்கள் தேவன். ஆமென், ஹல்லேலூயா. அவரை போற்றி புகழ்ந்து பாடுவோம் அந்த காலை வேளையிலே. ஆமென். அவரை வரவேற்போம், ஆயத்தமாவோம், இந்த ஆராதனை அவருக்கு செலுத்துவோமா. ஹல்லேலூயா. தேவனே உம்மை உயர்த்துகிறோம் ராஜா. நீரே மேலானவர் ஆண்டவரே, நீரே சிறந்தவர் இயேசுவே. உம்மை ஆராதிக்கிறோம் ராஜா, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை போற்றுகிறோம் ராஜா. ஹல்லேலூயா. நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களோடு இருப்பவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், எங்களை வழிநடத்துகிறவரே உம்மை ஆராதிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. ஓ மேன்மை உள்ளவர் எங்கள் ராஜாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஓ உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், எங்களை வழிநடத்துகிறவரே உம்மை ஆராதிக்கிறோம் ராஜா. அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களை முழுவதும் உம் கருத்தில் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. ஓ நன்றி, நன்றி, நன்றி இயேசுவா. ஓ நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நன்றி, நன்றி, நன்றி. ஓ பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஓ நன்றி ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நன்றி. இந்த காலை வேளையில கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், ஆண்டவரே எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம், நீரே எங்கள் ஜீவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம், நீரே நீரே ஜீவன் இயேசையா. ஆமென். எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம், நீரே நீரே ஜீவன் இயேசையா. உம்மாலன்றி, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை. உம்மாலன்றி
எனக்கு விடுதலை. சொல்வோமாமே. உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை. உம்மாலன்றி எனக்கு நீரே. ஆமென். எனக்கு நீரே சத்தியமானவரே. ஓ ஹல்லேலூயா. ஜீவன். ஓ ஹல்லேலூயா. நீரே சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறவர். ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஓ மீண்டும் சொல்வோமா. உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை. ஆமென் ராஜா. ஓ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சொல்லி துதிப்போம். ஓ நன்றி. ஹல்லேலூயா. உம்மாலன்றி. ஓ பரலோக தேவனே. எஸ் ஜீசஸ். ஹல்லேலூயா. நீரே சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறவர். ஹல்லேலூயா. ஜீவன் இயேசுவை ஸ்தோத்திரிக்கிறோம். நீரே. ஓ நன்றி ஆண்டவரே. நீரே எங்கள் தேவன். ஜீவன் இயேசுயா. சொல்லி துதித்து கொண்டே இருப்போமா. நீரே வழி ஆண்டவரே. நீரே வழி. நீரே சத்தியம். நீரே ஜீவன். நீரே பாத்திரர். நீரே எங்கள் வழிகாட்டி ஆண்டவரே. நீரே பரலோக தேவன் ஆண்டவரே. ஓ பரிசுத்தரே உம்மை ஆராதிக்கிறோம். எங்கள் கன்மலையானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா ஆராதனையும் உமக்கே. எல்லா புகழும் உமக்கே இயேசுவே. ஓ ரபாஷி கரபர பரபர பரி கரபுரலரவா. ஓ நன்றி ராஜா. பரிசுத்தர் 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 ஆண்டவரே. ஓ ரி பாபா பாபாஷி கரபர பரபர பரபர. ஆராதனை உமக்கே. ஆராதனை கனமும் உமக்கே இயேசுவே. ஓ நன்றி 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. போற்றிக் கொண்டே இருப்போம். துதித்து கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா. எங்கள் மாறாத நேசர். ஹல்லேலூயா. மறவாத தேவன் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஓ நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ நன்றி. கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்திக் கொண்டே இருப்போமா. ஓ நன்றி ராஜா. ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவே. ஓ நன்றி நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ thank you Jesus. ஓ நன்றி. ஓ thank you Lord Jesus. Hallelujah. என் கன்மலையானவரே. என்னை காக்கும் தெய்வம் நீரே. என் கன்மலையானவரே. என்னை காக்கும் தெய்வம் நீ. சொல்லி துதிப்போமா.
மகிமைக்கு பாத்திர ஓ நன்றி வல்லமை மாட்சிமை ஆமென் மகி எழுந்து நின்று தேவனை ஆராதனை செலுத்துவோம் ஆமென் ஆராதனை எல்லா புகழும் எல்லா கனமும் ஓ ஜீசஸ் we praise your name ஆமென் hallelujah ஆராதனை ஆராதனை ஆமென் ஓ ஜீசஸ் we praise you ஓ நன்றி நன்றி ஆராதனை உமக்கே ஹalleluya ஓ எங்கள் கல்மலையானவரே உமக்கே ஆராதனை எங்கள் கோட்டையே உமக்கே ஆராதனை ஆண்டவரே ஓ ரபா ஷிகர பர 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 லரபா ஓ எல்லா கனமும் உமக்கே ஆண்டவரே இந்த கல்லின் மேல் நான் என் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல்கள் மேல் கொள்ளாதுன்னு சொன்ன தெய்வம் ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஓ ரி பரபா ஷிகர பர 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 லரபா ரபா ஓ ரி பரபுர லரபா ஓ எழும்பட்டும் இந்த காலைவேளையிலே எல்லா துதிகள் எழும்பட்டும் இந்த காலைவேளையிலே ஆராதனை எழும்பட்டும் ஹalleluya ஓ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஓ ரி பா ஷிகர பர 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 லரபா ஓ ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே ஓ நன்றி 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 thank you jesus hallelujah hallelujah ஓ நன்றி ராஜா இந்த காலைவேளையில இந்த பாடலை பாடும்போது சொல்லுங்க இந்த கல்லின் மேல் தேவன் சபையை கட்டுவார் பாதாளத்தின் வாசல்கள் மேல் கொள்ளாது hallelujah ஓ தேவன் தந்த வாக்குத்தத்தம் ஆமென் நிறைவேறட்டும் ஆமென் ராஜா ஸ்தோத்திரம் ஆண்டவரே hallelujah hallelujah oh thank you jesus oh we praise you கரங்களை தட்டி இந்த மகிமை சேர்த்துக்கொண்டே பாடிக்கொண்டே இருப்போம் ஓ நன்றி இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல்களை மேல் கொள்ளாதே இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல்களை சொல்வோமா ஆமென் சபையின் தலைவர் இயேசுவே மூளைக்கு தலைக்கல் இயேசுவே சபையின் தலைவர் இயேசுவே மூளைக்கு தலைக்கல் இயேசுவே ஹalleluya ஹalleluya சபை நான் ஜெயிக்குமே ஹalleluya ஹalleluya பாதாளம் தோற்குமே
தேவனுக்கு மகிமை செலுத்துவோமா? அந்த மாதிரி ஒரு சபையை தேவன் ஸ்தாபித்திருக்கிறார் இந்த நாளிலே. ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது. ஹல்லேலூயா. ஓ ரிபா பாபா பா ஷிகர பரபரல பரபரபரபா. ஓ நன்றி ஆண்டவரே. உயர்த்துகிறோம் ராஜா, உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களோடு இருப்பவர். ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சர்வஞானியே உம்மை ஆராதிக்கிறோம், உம்மையே போற்றுகிறோம் இயேசுவே. ஹல்லேலூயா. நன்றி ராஜா. எல்லா துதியும் எல்லா கனமும் உமக்கே சொந்தமாகட்டும். நீரே எங்கள் தேவன், நீரே பரிசுத்தர். ஹல்லேலூயா. ஓ ரபா ஷிகர பரபரபரல ரபரபரி கரபுரல ரபா. ஓ இறங்கி வாங்க ஆண்டவரே. இந்த காலை வேளையிலே ஏனோ தானோ என்ற ஆராதனை அல்ல, ஒரு அசைவாடுதல் ஒரு ஆராதனை ஆண்டவரே. எங்களை தொடுவீராக, எங்களை மறுரூபமாக்குங்க இயேசுவே. அபிஷேகத்தை ஊற்றுங்க, அக்னியை ஊற்றுங்கப்பா. ஹல்லேலூயா. ஓ நன்றி 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 ஆண்டவரே. ஓ ஜீசஸ், we praise you, we praise you. ஓ உம்மை ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், போற்றுகிறோம் இயேசுவே. ஓ பரிசுத்தர் 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 பரிசுத்தர். ஓ ஏல் எலியோன் உம்மை ஆராதிக்கிறோம். ஓ ஏல் எலியோன் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ thank you Jesus. நீங்கள் எல்லாமேல் செயல்படுகிற தேவன். ஹல்லேலூயா. கிரகிக்க முடியாத காரியங்களை செய்பவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஓ நன்றி. ஓ thank you Jesus. என் இயலாமையில் நீ செயல்படுவீர், உம் கரம் என்னை விலகாயிருக்கும். என் இயலாமையில் நீ செயல்படுவீர், உம் கரம் என்னை விலகாயிருக்கும். மலைகளை பேர்ப்பீர் என்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மறைந்தோரை எழச் செய்தீர் என்றார், என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கரங்களை உயர்த்தி கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை. ஓ ஹல்லேலூயா. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். வெறுக்கோலம் கரியும் ஒரு பரிவாரமாகும், உம்மாலன்றே. இது யாரால் முடியும்? சொல்லுங்க திருப்பி. வெறுக்கோலம் கரியும் ஒரு பரிவாரமாகும், உம்மாலன்றே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ ஆகாயத்தை பட்சிகளை போஷிப்பீர் என்றார், என்னையும் போஷிப்பது காட்டு புஷ்பங்கள். காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீர் என்றார், என் குறைவின்றி சுகமே தந்தீர். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை. சொல்லி துதிப்போம். ஆமென். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். ஆராதித்துக் கொண்டே இருப்போம் இந்த காலை வேளையிலே. ஓ ஹல்லேலூயா. கிரகிக்க முடியாத காரியங்களை செய்பவரே உமக்கே ஆராதனை. எங்கள் யெகோவா ஈரே உமக்கே ஆராதனை. யெகோவா ஷிக்கினுவே உமக்கே ஆராதனை. யெகோவா மெக்காதேஷ் எங்களை பரிசுத்தப்படுத்துகிற எங்கள் தெய்வமே உமக்கே ஸ்தோத்திரம் ராஜா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ ரிபா ரபா 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 ரி கரபுரல ரபா ரபா ரபா. எழும்பட்டும் இந்த காலை வேளையிலே ஒரு புதிய எழுப்புதல், ஒரு புதிய மறுமாறுதல். ஹல்லேலூயா. ஓ ரிபா பாபா ஷிகர பரபரல ரபா பாபா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லா புகழும் எல்லா கனமும் உமக்கே சொந்தமாகட்டும் ராஜா. மகத்துவரே உம்மை ஆராதிக்கிறோம். எங்கள் நிரந்தரமான எங்கள் தெய்வமே உம்மை ஆராதிக்கிறோம். ஓ ரிபா பாபா பாபா ஷிகர பரபரல ரபா பாபா பாபா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என் தேவன் எனக்காய் ஏதாயிலும் செய்திடுவார் என்றாயினும் என்னை மறந்தது சொல்வோம். ஆமென். என் தேவன் எனக்காய் ஏதாயிலும் செய்திடுவார் என்றாயினும் என்னை மறந்தது. ஆமென். என் தேவன் எனக்காய்
முடியும். ஆமென் ராஜா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீயே மீண்டுமாய் சொல்லி கிரகிக்க முடியா. ஆமென் ராஜா. ஓரி பரபரபரபா. ஓ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஓ நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ நன்றி. கிரகிக்க முடியாத காரியங்களை செய்பவரே மைக்கே ஸ்தோத்திரம். நான் நினைக்கிறதுக்கு முன்பாகவே அதை செய்து முடிக்கிற தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ நன்றி ராஜா. ஓரி பரபரபரபரபரி கரபுர நரபரபரலரபா. ஓ நன்றி. உகந்த காணிக்கையா சொல்லி துதிப்போமா? ஆமென். ஒப்பு கொடுத்தேன் சுகந்த ஆமென் ராஜா. ஆமென் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சுகந்த வாசனை. Thank you Jesus. ஓ ரபாஷி கரபரபரபா. அர்ப்பணிப்போமா? ஒரு நல்ல ஒரு காணிக்கையாய் தேவனுக்கு அர்ப்பணிப்போம் இந்த காலை வேளையிலே. ஓ ரிபாஷி கரபரபரபரபரபரி கரபுரலரபா. ஓ தகப்பனே எங்களை
ஹalleluya 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 ஓ ஹalleluya சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன் நீர் ஆண்டவரே ஹalleluya ஓ மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே ஹalleluya 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 மென்மேகமே மை ஸ்தோத்திரிக்கிறோம் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே எங்கள் சிங்கமே மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா ஹalleluya பரிசுத்தரே மை ஆராதிக்கிறோம் வார்த்தைகள் போதும் ஆண்டவரே ஹalleluya பாடல்களால் அல்ல உள்ளத்திலிருந்து உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே ஹalleluya அவ்வளவு மகத்துவங்களை நீர் செய்திருக்கிறீர் அவ்வளவு அதிசயங்களை நீர் செய்திருக்கிறீர் ஹalleluya 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 ஓ நன்றி ராஜா ஓ தகப்பனே இந்த காலை வேளையிலே இந்த ஆராதனை கருத்தில் அர்ப்பணிக்கிறோம் ராஜா நீர் எங்களோடு பேசுங்க ஓ அர்ப்பணிக்கிறோம் we give you all the glory Lord hallelujah நன்றி ஆண்டவரே துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் ஆமென் hallelujah hallelujah ஆமென் hallelujah ஆமென் இந்த காலை வேளையிலே உங்களோட வார்த்தையை பகிர்ந்து கொள்வது எனக்கு ஒரு சந்தோஷம் ஆமென் அங்கே டிரான்ஸ்லேஷன் ப்ரிப்பேர்டாக இருக்கும்போது ஐ வில் ஜஸ்ட் ஸ்பீக் இன் தமிழ் இந்த காலை வேளையிலே அப்பா ஃபேலாத்பூரில் போய் ஊழியத்தை வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள போயிருக்கிறார் அவருக்காக நம்ம ஜெபித்து கொண்டே இருப்போம் அங்கே தேவன் அசைவாட வேண்டும் நம்ம ஜெபிப்போம் ஆமென் ஹல்லேலூயா திஸ் மார்னிங் லெட்ஸ் ஆல் டர்ன் டு ஜோஷுவா சாப்டர் 3 யோசுவா எழுதின இந்த காலை வேளையிலே யோசுவா 3வது அதிகாரத்திற்கு நாம் திருப்பிக் கொள்வோம் 13வது வசனத்திலிருந்து 17வது வசனம் 13 to 17 let's read 13 17வது வசனங்கள் சம்பவிப்பது என்னவென்றால் சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில் மேலிருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றான். ஜனங்கள் யோர்தானை கடந்து போக தங்கள் கூடாரங்களிலிருந்து புறப்பட்டார்கள். ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை ஜனங்களுக்கு முன்பே சுமந்து கொண்டு போய் யோர்தான் மட்டும் வந்தார்கள். யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போகும். பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் யோரத்திலே பட்டவுடனே மேலிருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்த்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. உப்பு கடல் என்னும் சமனான வெளியின் கடலுக்கு ஓடி வரும் தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள். சகல ஜனங்களுக்கும் யோர்தானை கடந்து தீருமளவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவிலே தண்ணீரில்லாத தரையிலே காலூன்றி நிற்கும் பொழுது இஸ்ரவேல் எல்லோரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள். Amen. Hallelujah. Hallelujah. In our country there are two kinds of people. நம்முடைய நாட்டிலே இரண்டு வகையான ஜனங்கள் இருக்கிறார்கள். One who love water. ஒருவருக்கு ஒரு சாராருக்கு and one who பிடிக்கும். One who don't go near the water unless it's coffee or tea. மற்றொரு சாரார் தண்ணீர் பக்கத்திலே போக மாட்டாங்க, காஃபி இல்ல டீ இருக்கும். So but let's be honest, we all have faced different kinds of season and time in our life. நம்ம எல்லாரும் உண்மையாய் நாம் பேச வேண்டும் என்று சொன்னா நம்ம வாழ்க்கையிலே வித்தியாசமான சீசன்களை நாம கடந்து வந்திருக்கிறோம். We pray harder, we work hard, we believe hard. நம்ம இன்னும் அதிகமாய் உழைக்கிறோம், அதிகமாய் நம்புகிறோம், இன்னும் அதிகமான வேலைகளை செய்கிறோம். But something in our life always keeps pulling you down. ஆனா ஏதோ ஒரு காரியம் நம்மை பின்னிழுத்து கொண்டே இருக்கிறது. But what happens when God changes the flow of the river? ஆனால் என்ன ஆகும்? ஆண்டவர் நதியின் ஓட்டத்தை திருப்பி போடும் பொழுது. Amen. Hallelujah. Amen, hallelujah. He's not parting this river. அந்த இடத்திலே அவர் ஏதோ யோர்தானை இரண்டாய் பிளக்கிறது இல்ல. But for his people he can change the flow of the water. ஆனால் அவருடைய ஜனத்திற்காய் அவர் அந்த தண்ணீரின் ஓட்டத்தையே மாற்றி போடுகிறார். Hallelujah. Hallelujah. That's what we see in Joshua chapter 3. யோசுவா 3வது அதிகாரத்திலே இதைத்தான் நாம் பார்க்கிறோம். Israel stands at Jordan. இஸ்ரவேல் யோர்தான் நதிக்கரையிலே நின்று கொண்டிருக்கிறது. 40 years of wilderness. 40 ஆண்டுகள் வனாந்திரத்திலே இருந்த வாழ்க்கை. Behind them obviously is the wilderness, right? அவர்களுக்கு பின்னாடி
வனாந்திரம் தான் இருந்தது இல்லையா? Ahead of them is the promised land. அவர்களுக்கு முன்பா என்ன இருந்தது என்று சொன்னால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமி. But between there is a massive flood. ஆனால் அது ரெண்டுத்துக்கும் நடுவுல மிகப்பெரிய ஒரு வெள்ளம் புரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. We see that in Joshua chapter 3 verse 15, right? யோசுவா 3வது அதிகாரம் 15வது வசனத்திலே இதை நாம் வாசிக்கிறோம். Overflowing river because of the harvest season. அறுப்பு நாளா இருந்தபடினாலே வெள்ளம் புரண்டோடி கொண்டிருக்கிறதாம். The worst time to cross the river. அந்த நதியை கடப்பதற்கு மிக மோசமான ஒரு நேரமா இருந்தது. Nothing is going good for Israel. இஸ்ரவேலுக்கு எதுவுமே சரியாய் நடக்கவில்லை. Amen. Hallelujah. Hallelujah. Even when they are at the near the promised land, then also there's some obstacle in their life. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமிக்கு பக்கத்துல வந்து கூட ஏதோ ஒரு தடை அங்க இருக்கிறதை பார்க்கிறோம். Amen. Hallelujah. Amen. Hallelujah. But that's when God says it is my time to do something. ஆனால் இப்பொழுதுதான் கர்த்தர் சொல்லுகிறார், Hallelujah. என்னுடைய நேரம், நான் எதையாகிலும் செய்வேன் என்று சொல்லி. Amen. Hallelujah. Amen. Hallelujah. God doesn't wait for the water to calm down. ஆண்டவர் இந்த நதி அமைதலாகும் என்று காத்து கொண்டிருக்கவில்லை. He will call you to walk through the water even if it's in the flood. அது புரண்டோடி கொண்டிருந்தாலும் நதியின் ஊடே நடக்கும்படியாய் உங்களை அழைக்கிறார். Hallelujah. 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 That's what we see in verse 16. 16வது வசனத்திலே இதைத்தான் நாம் பார்க்கிறோம். The upstream stood still. That's what it says. மேலிருந்து ஓடி வருகிறதான் அந்த தண்ணீரானது குவியலாய் குவிந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். Amen. Hallelujah. Amen. Hallelujah. In Hebrew that word means to freeze, to stop. எபிரேய பாஷையிலே பார்க்கும் பொழுது அந்த வார்த்தை அப்படியே உறைந்து போகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். And the river changed its direction. அந்த நதியானது தான் ஓடிக்கொண்டிருந்த திசையையே அது மாற்றிக் கொண்டது. Hallelujah. Hallelujah. What a wonderful thing we see what God do in people's lives. ஆண்டவர் பாருங்க தன்னுடைய ஜனங்கள் வாழ்க்கையில எவ்வளவு அருமையான காரியம் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். That's what our God does. அதுதான் நம் தேவன் செய்கிற காரியம். But when we look in chapter 3 verse 13, ஆனால் 3வது அதிகாரம் 13வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது the key word that we need to see is as soon as the priests அங்கன் போட்டிருக்கோம். அந்த இடத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஆசாரியர்களின் உள்ளங்கால் யோர்தான் தரையிலே பட்ட மாத்திரத்திலே என்று போட்டு as soon as they kept their feet in the river, உள்ளங்கால்கள் பட்ட மாத்திரத்திலே என்று போடப்பட்டிருக்கிறது. they did not cross the river, அவர்கள் நதியை கடந்து போகவில்லை. they did not stop the river, அவர்கள் நதியை நிறுத்தவில்லை. as soon as they touched the water, அவர்களுடைய கால்கள் பட்ட உடனே என்று சொல்லி பார்க்கிறோம், the miracle began. Hallelujah. நிகழத் தொடங்கியது. Hallelujah. Hallelujah. That faith is an emotion. அந்த விசுவாசமானது ஒரு உணர்வு பூர்வமாய் இருக்கிறதை பார்க்கிறோம். Faith is not waiting for the dry ground so that you can walk easily. விசுவாசம் என்று சொல்லுவது நதி காய்ந்து போகட்டும் நன்றாய் நடக்கலாம் என்பதிலே இல்லை. Hallelujah. Hallelujah. Even if your pants get wet, if your shoe gets bad, if it's dirty, then also you take a step. உங்களுடைய கால்கள் நனைந்து போனாலும், உங்களுடைய ஷூ கெட்டு போனாலும், உங்க பேண்ட் எல்லாம் நனைந்து போனாலும் கூட நீங்கள் அடியெடுத்து நடங்கள். அதுதான் விசுவாசம். Hallelujah. Hallelujah. You see, the presence of God doesn't avoid the flood. தேவனுடைய சமூகமானது இப்படி புரண்டோடுகிற ஆற்றை அது கடந்து போவதா இல்லை. It walks straight through the flood. அதனூடே நடக்கிறதா இருக்கிறது. Hallelujah. Hallelujah. We see the Ark of the Covenant represents the throne of God, His rule, His authority. தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியானது தேவனுடைய ஆட்சியை, தேவனுடைய அரசாங்கத்தை அது குறிக்கிறதா இருக்கிறது. So the Ark of the Covenant, the visible symbol of the invisible God, Yahweh. உடன்படிக்கை பெட்டியானது காணக்கூடாத தேவனின் காணக்கூடிய ஒரு அடையாளமாய் அது காணப்படுகிறது. So when priests carry the ark into the river, அந்த உடன்படிக்கை பெட்டியை அந்த ஆசாரியர்கள் யோர்தானுக்குள்ளாய் கொண்டு செல்லும் பொழுது they were not just stepping into the river. அவர்கள் ஏதோ நதிக்குள்ளாய் செல்வது மாத்திரமல்ல, it was God's authority confronting the problem in their front. தேவனுடைய அதிகாரம் அந்த நதியாகிய பிரச்சனையை சந்திக்கிறதா இருந்தது. When divine authority steps into your problem, தெய்வீக அதிகாரம் நம்முடைய பிரச்சனைக்குள்ளாய் வரும் பொழுது the problem needs to bow down to the divine authority. நம்முடைய பிரச்சனைகள் Hallelujah. பரலோக அதிகாரத்திற்கு அதை வணங்கத்தான் வேண்டும். Amen. Amen. When you look in Genesis 1, ஆதியாகமம் 1வது அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது it says the spirit of
God hovered over the waters. தேவனுடைய ஆவியானவர் அப்படியாய் ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டிருந்தார் என்று சொல்லி. You see, that water is not still. அந்த இடத்திலே பாருங்க, ஜலமானது அமைதலா இருக்கவில்லை. It's a chaotic water. அது ஏதோ ஒரு குழப்பமான அரசல் புரசலாய் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். In both cases, God doesn't move the water. இந்த இரண்டு சம்பவத்திலும் கர்த்தர் அந்த நதியை அசைக்கவில்லை. He brings order into it. அந்த குழப்பத்திலே ஒரு சமாதானத்தை கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். Our God is a God who does not eliminate the chaos, but he will dominate it. He will win it for you. ஹalleluya. நம் தேவன் இருக்கிற குழப்பத்தை அவர் எடுத்து போடுகிற தேவன் அல்ல, அதை திசை திருப்புறவர் இல்லை, அதன் மேல் தன் அதிகாரத்தை செலுத்துகிறவராய் இருக்கிறார். Hallelujah. 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 Another meaning for the word Jordan, யோர்தான் என்ற வார்த்தைக்கு மற்றொரு அர்த்தம் என்னவென்றால், it means to descend. அது கீழ் நோக்கி ஓடுவது என்று சொல்லி இருக்கிறது. Sometimes we can talk about the downward of sin, our fear, our failure, everything. ஒருவேளை நாம் செய்த பாவங்கள், நம்முடைய பயங்கள், நம்முடைய இழப்புகள் எல்லாம் அப்படி கீழ் நோக்கி ஓடுகிறது என்று கூட சொல்லலாம். Amen. Hallelujah. Amen. Hallelujah. But when God himself steps into Jordan, ஆனால் தேவன் தாமே யோர்தானுக்குள்ளாய் கால் வைக்கும் பொழுது, what once was fear in our life and failure in our life will change his direction to the good. Amen. ஆனால் எது ஒன்று நம் வாழ்க்கையிலே தோல்வியா இருந்ததோ, பயமா இருந்ததோ, அதுவே தன் திசையை மாற்றிக்கொள்ளும். ஆமென். Amen. Hallelujah. Amen. Hallelujah. There was a pastor in Kerala. கேரளாவிலே ஒரு பாஸ்டர் இருந்தார். There was a massive flood that time in his village. அவருடைய கிராமத்திலே ஒரு மிகப்பெரிய வெள்ளம் அந்த நாளிலே இருந்தது. And the only bridge that could cross between them collapsed and it broke down. அந்த கிராமத்திலிருந்து வெளியே செல்வதற்காக இருந்த ஒரே ஒரு பாலமும் அது உடைந்து அந்த தண்ணீருக்குள்ளாய் போய் விட்டது. And one believer, ஒரே ஒரு விசுவாசி, he said, அவர் சொன்னார், if God told me to go, I will go. தேவன் என்னிடத்திலே போ என்று சொன்னால் நான் போவேன் என்று சொன்னார். How many of you see the obstacle and said, God, if you go, I'll go? How many of you we truly say it? எத்தனை பேர் நீங்க சொல்லிருப்பீங்க, பிரச்சனையை பார்த்து ஆண்டவரே நீர் போனீனா நாங்க போறோம், ஆண்டவரே பிரச்சனை எடுத்து போடுங்க, அப்புறம் நான் வேணா போறேன். That is our dialogue. Amen. Hallelujah. Amen. So this guy says, Lord, if you told me to go, I will go. ஆனால் இந்த மனுஷர் இப்படியாய் சொல்லுகிறார், ஆண்டவரே நீர் என்னை போக சொன்னால் நான் போகிறேன் என்று. You know what happened? என்ன நடந்தது The தெரியுமா? minute that believer stepped his feet into the water, அந்த நிமிடம் அந்த மனுஷன் அந்த தண்ணீரிலே தன் காலை வைத்த பொழுது, the current of the flood changed. அந்த வந்து கொண்டிருந்த அந்த Hallelujah. நதியின் கரண்ட் அப்படியே மாறி போயிற்று. Hallelujah. Hallelujah. It is unbelievable to hear this. அது கேட்கும் பொழுது ஏதோ நம்ப கூடாததா இருக்கிறது. But that is what our God does. ஆனால் அதைத்தான் நம் தேவன் He செய்கிறார். makes the impossible possible for you and me. எனக்கு அசாத்தியமான காரியங்களை சாத்தியமாய் மாற்றி கொடுக்கிறவர். Hallelujah. 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 God does not stop the flow of the water. தேவன் நதியின் ஓட்டத்தை அவர் மாற்றுவதில்லை, நிறுத்துவதில்லை. He will stop it because you stepped your feet into the water. ஆனால் நீங்கள் Hallelujah. உங்கள் காலை அதிலே வைத்தபடினாலே அதை நிறுத்தி போடுவார். Amen. Hallelujah. Hallelujah. This morning, wherever you need to take a step, இந்த காலை வேளையில எங்க நீங்க ஒரு அடி எடுத்து வைக்க வேண்டுமோ, God will change the direction of your family. Hallelujah. உங்கள் வாழ்க்கையை, உங்கள் குடும்பத்தின் வாழ்க்கையை, அந்த திசையை அவர் மாற்ற He will change the direction of your workplace. உங்களுடைய வேலை ஸ்தலத்தின் அந்த திசையை அவர் மாற்ற இருக்கிறார். Amen. Hallelujah. 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 Let's take a step of faith. நாம் ஒரு விசுவாசத்தின் ஒரு அடியை எடுத்து வைப்போம். Maybe waiting for your things to calm down in your life. ஒருவேளை நீங்க உங்க வாழ்க்கையில உள்ள காரியங்கள் எல்லாம் அப்படியே அமைதலாகட்டும் என்று வெயிட் பண்ணி கொண்டு Whether it's your finances, whether it's your emotions, your relationship, your family members. ஒருவேளை உங்களுடைய பண தேவைகள், உங்களுடைய உறவுகள், உங்களுடைய குடும்பத்திலே உள்ளவர்கள் அல்லது எந்த காரியமாவும் இருக்கலாம். But God is waiting for you to take the first step. ஆனால் தேவன் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார், நீங்கள் முதல் அடி எப்பொழுது எடுத்து வைப்பீர்கள் என்று. Stop standing in the dry ground. வெறும் வெட்டாந்தரையிலே நின்று கொண்டிருப்பதை நிறுத்துங்கள். Wet your feet. உங்களுடைய கால்களை நீங்கள் Hallelujah. ஈரமாக்குங்கள். ஆமென். Take that step. அந்த அடியை எடுத்து வையுங்கள். And God's presence will shoulder you. Hallelujah. தேவனுடைய Amen. சமூகம் உங்களோடு கூட தோள் கொடுக்கும். The second thing we see இரண்டாவது காரியம் நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், when we look at Joshua chapter 16. யோசுவா 3வது அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, What does it say?
மேலிருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்த்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாய் குவிந்தது. உப்பு கடல் என்னும் சமனான வெளியில் கடலுக்கு ஓடி வரும் தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. அப்பொழுது ஜனங்கள் எரிகோவிற்கு எதிரே கடந்து போனார்கள். Amen. Hallelujah. Amen. I saw this as a hidden gem in this verse. இந்த வசனத்திலேயே ஒரு முத்தை போல நான் இதை பார்த்தேன். The water didn't stop right where Israel was standing. இஸ்ரவேல் நின்ற அந்த இடத்திலே தண்ணீர் நின்று போகவில்லை. Technically it should have been that only. யோசிச்சு பார்ப்போம்னா அங்கதான் அது நின்றுக்க வேண்டும். But you see the water stopped 20 miles, almost 40 kilometers away in the town called Adam. ஆதாம் என்று சொல்லுகிறதான அந்த ஊரிலே 40 கிலோமீட்டர் தள்ளி தண்ணீர் நின்றது என்று சொல்லி பார்க்கிறோம். So if you're reading this verse too quickly, you will miss the significant prophetic word that is there in this verse. இந்த வசனத்தை நீங்கள் ஒருவேளை துரிதமாய் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அதில் இருக்கிற தீர்க்க தரிசனத்தை நீங்கள் அதை மிஸ் பண்ணிடுவீங்க. Why Adam? Why this town? ஏன் ஆதாம்? ஏன் இந்த ஊரிலே? Because when God reverses the flow, தேவன் அந்த ஓட்டத்தை மாற்றும் பொழுது he doesn't just fix your problem that is visible to you. உங்களுக்கு கண்ணுக்கு எதிரே தெரிகிற அந்த பிரச்சனையை Hallelujah. மாத்திரம் அவர் சரி செய்வதில்லை. He will go to the source of your problem. உங்களுடைய பிரச்சனை Amen. Hallelujah. அடித்தளம் என்னவோ அதற்கு அவர் செல்லுகிறவராய் He இருக்கிறார். wants to not only take away the problem that is right now in your life, இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனையை மாத்திரம் எடுத்து போடுகிறதா இல்ல, but he wants to go to the root of your ஆனால் problem. அதனுடைய Hallelujah. வேருக்கு செல்லும்படியாய் அவர் ஆசைப்படுகிறார். Hallelujah. Hallelujah. He is not a God who deals with symptoms. ஏதோ ஒரு அடையாளங்களை வைத்து அவர் செய்கிறவராய் அல்ல. You know, even our doctors who try to do may first act with problem solving your symptoms. நம்மை பார்க்கிற டாக்டருங்க கூட நமக்கு உனக்கு என்ன அடையாளம் இருக்கிறது என்று சொல்லி தான் பார்ப்பாங்க. But our God goes to the root of your problem. ஆனால் நம் தேவன் நம் பிரச்சனையின் அடித்தளத்துக்கே வேருக்கே செல்லுகிறவராய் இருக்கிறார். So the reversal didn't happen at the edge of Israel's feet. இஸ்ரவேலின் காலடியிலே அந்த நீரோட்டமானது மாறி போகல. It goes all the way to Adam. ஆதாம் என்ற ஊர் வரைக்கும் அது செல்லுகிறதை நாம் Hallelujah. பார்க்கிறோம். Hallelujah. 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 When God begins to reverse your story, உங்களுடைய கதையை கர்த்தர் இப்படியாய் மாற்றி போடும் பொழுது He doesn't begin with your problem. உங்களுடைய பிரச்சனையை மாத்திரம் அவர் அங்கே பார்ப்பதில்லை. He will begin with your past. உங்களுடைய Amen. பின்னால் நடந்த காரியங்கள் Hallelujah. பார்க்கிறார். Hallelujah. 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 That's what happened at the cross. அந்த கல்வாரி க்ரூஸிலே இதுதான் நடந்தது. When Jesus hung on the cross, he was between heaven and earth. இயேசுவானவர் கல்வாரி க்ரூஸிலே தொங்கும் பொழுது பரலோகத்திற்கும் பூமிக்கும் நடுவிலே இருந்தார். Wilderness and promised land. எப்படிதான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமிக்கும் அதற்கு எதிராகவும் இருந்தார். Amen. Hallelujah. He wasn't just paying for your recent sin. இப்பொழுது நீங்கள் செய்த பாவத்துக்கு மாத்திரம் அவர் கல்வாரியிலே தொங்கவில்லை. He was reversing a river on the cross. கல்வாரியிலே ஒரு நீரோட்டத்தை அவர் இந்த இடத்திலே மாற்றி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். He went all the way to Adam. ஆதாம் வரைக்கும் அவர் செல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். Amen. Hallelujah. Hallelujah. That's the example we see today. இந்த இடத்திலே கூட நம்ம அதே ஒரு எக்ஸாம்பிளை தான் பார்த்துட்டு இருக்கோம். When you look at Romans chapter 5. ரோமர் 5வது அதிகாரத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் Romans 5 verse 17. 5வது அதிகாரம் 17வது வசனத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் Someone can read it for me. Romans chapter Amen. Amen. Hallelujah. Hallelujah. At Adam, sin started to flow. ஆதாமுடைய பாவமானது அப்படியாய் அது நீரோட்டத்தை போல வரத் தொடங்கினது. At Christ it was stopped. Amen. கிறிஸ்து என்று ஒருவர் வரும்பொழுது அது நின்று போனது. So Joshua leading through Jordan shows that Jesus is leading through our sins current. யோசுவா எப்படி யோர்தானிலே முன்னோக்கி போய் கொண்டிருந்தானோ அதே போலதான் இயேசு கிறிஸ்து நம் பாவத்திற்கு முன்பாய் அவர் சென்று கொண்டிருக்கிறார். Amen. Hallelujah. Amen. Hallelujah. 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 The person who led Israel might be dead. Moses might be dead. இஸ்ரவேலை நடத்தின மோசஸ் இந்த நாளிலே மரணித்திருக்கலாம். But the God who paves the way is still alive. Hallelujah. வழியை உண்டு பண்ணுகிற தேவன் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். Hallelujah. 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 When we look at the revival, it's called the Welsh revival.
எழுப்புதல் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது வெல்ஷ் எழுப்புதல் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையை நாம் பார்க்கிறோம். This happened in Europe, in Welsh. வெல்ஷ் என்ற இடத்திலே யூரோப்பிலே இது நடந்தது. In 1905, 1905ஆம் ஆண்டிலே when the revival happened, all the crimes stopped in that place. அந்த ரிவைவல் அந்த இடத்திலே நடந்த பொழுது, எழுப்புதல் நடந்த பொழுது எல்லா பாவங்களும் எல்லா அநீதியும் அங்கே நின்று போயிற்று. No police had any work. போலீஸ்க்கு வேலையே இல்லாம போச்சு. It is how our India is, but there is work. அப்படிதான் நம்ம இந்தியாவும் இருக்குது, ஆனா இந்தியாவுல நிறைய வேலை இருக்குது. The courtrooms were empty. கோர்ட் எல்லாம் எம்டியா போச்சு. The jails were empty. ஜெயில் எல்லாம் காலியா போச்சு. So you know what policemen did? அதனால போலீஸ்காரங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? They gathered all the police together, எல்லா போலீஸையும் ஒண்ணா அழைச்சாங்க. and they started singing praises and worship in the streets of Welsh. அங்க இருக்கிற தெருவில எல்லாம் இயேசுவை குறித்து ஆராதிக்க தொடங்கினாங்க, பாடி ஆராதித்தார்கள். So the river of sin reversed them into a river of worship. Hallelujah. பாவம் என்கிறதான நீரோட்டம் அப்படியே மாறி போய் மாற்றி போடப்பட்டு Amen. ஆராதனை என்னும் நீரோட்டமாய் மாறி போனது. So when the Spirit is leading you, தேவனுடைய ஆவியானவர் உங்களை வழிநடத்தி செல்லும் பொழுது, not only he will change your moral focus, உங்களுடைய நீதி என்ற அந்த காரியத்தை மாற்றம் மாற்றுகிறது அல்ல, but he will change your surrounding, your social life also. Hallelujah. He will change the nation. அவர் தேசத்தையே மாற்றி போடுகிறார். Hallelujah. 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 That's what happened in this place. இந்த இடத்திலே கூட அதுதான் நடந்தது. Let's lift our hand and say, Lord, we need that kind of a revival in our country. எங்களுக்கு அப்படிப்பட்ட எழுப்புதல் வேண்டும் என்று We need that revival in Delhi, Lord. ஆண்டவரே, டெல்லியிலே அப்படிப்பட்ட எழுப்புதல் வேண்டும் என்று சொல்லுங்க. Amen. Hallelujah. Amen. Hallelujah. So some of you are still fighting those battles. உங்களில் சில பேர் இன்னும் அப்படிப்பட்ட போராட்டங்களிலே போராடி கொண்டுதான் இருக்கிறீர்கள். But today God is saying something. ஆனால் இந்த நாளிலே கர்த்தர் ஏதோ ஒன்றை உங்களிடத்திலே சொல்லுகிறார். I'm going to make it upstream for you. நான் உங்களுக்கு மேலோட்டமாய் ஓடுகிற நதியாய் நான் உங்களுக்கு செய்ய போகிறேன். I will stop Jordan for you. உங்களுக்காய் நான் யோர்தானை நிறுத்துவேன் என்று சொல்லுகிறார். Amen. Hallelujah. Amen. Hallelujah. The prayer that you have been praying for years, நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிற அந்த ஜெபம், வருடங்களாய் ஜெபிக்கிற அந்த ஜெபம், today is the day God இந்த wants நாள் to தான் answer. அந்த நாள் Hallelujah. கர்த்தர் செய்ய போகிறார். Hallelujah. He's going to go to the source of your problem. உங்களுடைய பிரச்சனையின் அந்த அடித்தளத்திற்கு வேருக்கு அவர் செல்ல போகிறார். Whether it was a childhood wound, ஒருவேளை உங்களுடைய குழந்தை பருவத்திலே நடந்த காரியமா இருக்கலாம். generational curse in your family. ஒருவேளை உங்களுடைய என்ன சொல்றது காலங்காலமாய் பாரம்பரிய சாபங்களா இருக்கலாம். Amen. Hallelujah. Amen. God says, I will stop it in Jordan. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அதை நிறுத்துவேன். Amen. Hallelujah. Hallelujah. சொல்லுங்க, my story is reversing. எல்லாரும் சொல்லுங்க, என்னுடைய கதை மாறிக்கொண்டிருக்கிறது. My family line is reversing. எங்களுடைய குடும்பத்தின் லைன் ஆனது அது மாறிக்கொண்டிருக்கிறது. Amen. Hallelujah. Amen. Hallelujah. Hallelujah. God doesn't just part your problem. ஆண்டவர் உங்களுடைய பிரச்சனைகளை ஏதோ பிரித்து போடுகிறது மாத்திரமல்ல, He will change the flow of your problem. உங்களுடைய அந்த பிரச்சனைகள் ஓடுகிற அந்த நீரோட்டத்தையே அவர் மாற்றி போடுகிறார். Let's look into Ezekiel chapter 49 verse 9. எசேக்கியேல் 49வது அதிகாரம் 9வது வசனத்திற்கு நாம் திருப்பிக் கொள்வோம். And God says, today is the day I want to give a downstream revival. நான் இந்த நாள் தான் நான் உங்களுக்கு நீரோட்டம் கீழ் நோக்கி ஓடுகிற அந்த நீரோட்டத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். One revival in that place. அந்த இடத்திலே நடைபெறுகிற எழுப்புதலானது. What does Ezekiel 47:9 say? எசேக்கியேல் 47:9 என்ன சொல்லுகிறது? Amen. Wherever the river flows, everything will live. Hallelujah. 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 எங்கெல்லாம் நதி ஓடுதோ எல்லா ஜீவராசிகளும் பிழைக்கும் என்று போடப்பட்டிருக்கிறது. John 7 verse 38. யோவான் 7வது அதிகாரம் 38வது வசனம். Whoever believes in me, யாரெல்லாம் என்னை நம்புகிறார்களோ, rivers of living water, ஜீவ தண்ணீர் அவர்களுக்குள்ளாய் இருந்து புறப்படும். flow from within. அவர்கள் உள்ளிருந்து புறப்படும் என்று சொல்லுகிறது. Hallelujah. Hallelujah. That is what we see in the scripture. தேவனுடைய வசனத்திலே நாம் அதைதான் பார்க்கிறோம். In Joshua, God stops the river. யோசுவாவிலே நாம் வாசிக்கும் பொழுது அந்த நதியை கர்த்தர் நிறுத்துகிறார். It's a miracle of deliverance. அந்த இடத்திலே விடுதலையின் ஒரு அற்புதமாய் இருக்கிறது. In Ezekiel we see God releases a new river. எசேக்கியேலே வாசிக்கும் பொழுது ஒரு புதிய நதியை அவர் அந்த இடத்திலே ஓட விடுகிறார் என்று It's a miracle of restoration. அந்த இடத்திலே அவர் திரும்ப கொடுக்கிற ஒரு காரியமாய் இருக்கிறது. And in John, யோவானிலே
He says the same river flows within you. அதே Hallelujah. நதி உங்களுக்கு உள்ளிருந்து Hallelujah. புறப்படும் என்று சொல்லி இருக்கிறார். It is a miracle of impartation. அது வந்துட்டு அது அற்புதமா இருக்கிறது, உங்களுக்குள்ளாய் இருந்து புறப்படுகிற ஒரு காரியமா இருக்கிறது. You are the anointed one. நீங்க தான் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். Amen. Hallelujah. You have God's living water flowing through you. உங்களுக்குள்ளாய் தேவனுடைய ஜீவ நதி ஓடிக்கொண்டிருக்கிறது. Amen. Hallelujah. The movement of the kingdom தேவனுடைய ராஜ்யத்தின் அசைவானது is always from God. அது எப்பொழுதும் தேவனிடத்திலிருந்து தான் உண்டாகும். Amen. Hallelujah. What does that mean? அப்படினா என்ன அர்த்தம்? God doesn't just stop destructive flow. ஆண்டவர் ஏதோ ஒரு கஷ்டமான ஒரு நீரோட்டத்தை மாற்றுகிறது, நிறுத்துகிறது மாற்றமல்ல. He creates a redemptive flow. அவர் அதை வந்து நமக்கு ரட்சிக்க கூடியதான ஒரு நீரோட்டமாய் மாற்றி போடுகிறார். Hallelujah. 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 That's what God wants to do this morning. அதைதான் கர்த்தர் இந்த காலை வேளையிலே செய்ய விரும்புகிறார். He wants to change your circumstances. உங்களுடைய சூழ்நிலைகளை அவர் மாற்ற விரும்புகிறார். He wants to change your problems. உங்களுடைய பிரச்சனையை மாற்ற விரும்புகிறார். Whenever we look in the Bible, எப்பலாம் நம்ம வேதத்திலே பார்க்கிறோமோ, every moment ஒவ்வொரு நிமிடமும் God is changing the flow. ஆண்டவர் அந்த நீரோட்டத்தை மாற்றிக்கொண்டே இருக்கிறார். God is bringing a renewal. ஒரு புதிய ஒரு புதிதாக்கி கொண்டிருக்கிறார். God is bringing a restoration. மீண்டுமாய் அதை திரும்ப நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். Hallelujah. Hallelujah. Let us not miss that boat. அந்த இடத்தை நாம் அந்த கப்பலை நாம விட்டுற கூடாது. If this morning if you are saying pastor is preaching about faith, I don't have faith in this, maybe this is what God is speaking to you. ஒருவேளை நீங்க சொல்ல அந்த காலைவேளையில பாஸ்டர் விசுவாசத்தை குறித்து பேசிக்கொண்டு இருக்கிறார், எனக்கு அந்த விசுவாசம் இல்ல என்று நீங்க சொல்லுவீங்கன்னா இதுதான் உங்களுடைய நேரம். Hallelujah. Hallelujah. Your problem might not change. பிரச்சனை ஒருவேளை மாறாம The river is still flowing. அந்த நதியானது இன்னும் ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது. But the minute to take the step into that water, நீங்கள் உங்கள் காலை அதிலே வைக்கும் பொழுது God will change your circumstances. ஆண்டவர் உங்கள் சூழ்நிலைகளை மாற்றி போடுவார். Hallelujah. Hallelujah. You don't have the answer. ஒருவேளை உங்களிடத்திலே பதில் இல்லாமல் இருக்கலாம். You don't need the answer. உங்களுக்கு அந்த பதில் தேவையே கிடையாது. You don't need the bigger picture. பெரிய அந்த பிக்சரை நீங்க பார்க்கணும்னு அவசியமே கிடையாது. Because the God who creates and restores and redeems is with you to cross that river. ஏனென்றால் தேவன் அந்த நதியை உண்டு பண்ணின தேவன் அது உங்களை அதை கடக்க செய்யவும் அவர் வல்லவராய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. See, Ezekiel's river flows from the temple. எசேக்கியேலை பார்க்கும்போது நதியானது தேவ ஆலயத்திலிருந்து அது ஓடிக்கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். From the presence of God. தேவனுடைய சமூகத்திலிருந்து Wherever it goes, அது எங்கெல்லாம் போகுதோ dead things come alive. மரித்து போன எல்லா காரியங்களும் உயிரோடு கூட எழும்புகிறது. That means if God's living water is flowing through you, ஒருவேளை தேவனுடைய நதியானது உங்களுக்குள்ளிருந்து புறப்படுகிறது என்று சொன்னால், you have come alive this morning. நீங்க இந்த காலைவேளையிலே ஜீவனோடு கூட எழும்பி இருக்கிறீர்கள் என்று Hallelujah. அர்த்தம். Hallelujah. 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 If you believe something is dead in your life, ஒருவேளை ஏதோ ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையிலே செத்து போயிருக்கிறது என்று சொல்லி நீங்கள் நினைப்பீர்கள் என்றால், that's what Satan wants you to believe. அதுதான் பிசாசு நீங்கள் நம்பணும்னு ஆசைப்படுறான். Because the Bible says, ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, wherever that river flows, எங்கெல்லாம் அந்த நதி ஓடுகிறதோ dead things come alive. மரித்து போன காரியங்கள் உயிரோடு கூட எழும்புகிறது. Amen. Hallelujah. That is the new covenant we have with God. அதுதான் தேவனோடு கூட உண்டு பண்ணின புதிய உடன்படிக்கையா இருக்கிறது. You are that temple. நீங்க தான் அந்த தேவாலயம். Praise God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். Amen. Hallelujah. Hallelujah. ஆமென். It's like a place in Tamil Nadu. தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு இடத்தை போல இருக்குது. I forgot where it happened, but there was a dam, it broke. ஒரு எந்த இடத்துல நடந்தது என்று நான் மறந்து போனேன். ஒரு டேம் இருந்துச்சு, அது உடைந்து போயிற்று. The water flowed and rushed back and flooded the land. தண்ணீரானது வந்து அந்த இடத்தை பூரா நிரப்பி விட்டது. The villagers says it's like the river came home. அவங்க சொல்றாங்க நதி வந்துட்டு வீட்டுக்குள்ளாய் வந்து விட்டது என்று சொல்லி. Amen. Hallelujah. Hallelujah. So it's like the same revival. அதே போல ஒரு எழுப்புதல் தான். Why the people said this? ஏன் அந்த ஜனங்க அதை சொன்னார்கள்? The land was dry. ஏனால் பூமியானது காய்ந்து விடாய்த்து போயிருந்தது. Amen. Hallelujah. Amen. Hallelujah. So when our land is dry, நம்மளுடைய நிலமும் விடாய்த்து போயிருக்கும் பொழுது God's living water will flow like that. தேவனுடைய ஜீவ தண்ணீர் அதற்குள்ளாய் ஓடும். Amen. Amen. You look at the Bible. நீங்க வேதத்தை பாருங்கள். Naaman washed in Jordan. நாமான்
யோர்தான் நதியிலே தன்னை அவன் கழுவி கொண்டான். The flow of the disease reversed into healing. அந்த அவனுக்கு இருந்த அந்த வியாதி, அந்த நீரோட்டம் என்ற அந்த வியாதி அது மறுபடியுமாய் ஸ்வஸ்தத்திலே மாறி போனது. How many times he dipped? எத்தனை முறை அவன் முங்கி எழுந்தான்? 7 times. 7 முறை. 7, you know what 7 means? 7 என்றால் என்ன தெரியுமா? It's a symbol of perfection. அது பரிபூரணத்தின் ஒரு அடையாளமா இருக்கிறது. Hallelujah. 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 No one is asking you to dip into the river of Jordan. யாரும் உங்களை யோர்தான் நதியிலே முங்கி எழுங்கள் என்று சொல்லவில்லை. But the living God is with you. One step is enough. ஜீவனுள்ள தேவன் உங்களிடத்திலே இருக்கிறார். ஒரே ஒரு அடி போதும். Hallelujah. Hallelujah. You see Elijah பாருங்க, எலியா struck Jordan. அவன் யோர்தான் நதியை அடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். Amen. Hallelujah. Amen, hallelujah. What happens after that? அதுக்கப்புறம் என்ன நடக்குது? Amen. Hallelujah. Amen, It broke into two. அது இரண்டாய் பிளந்து போனது என்று பார்க்கிறோம். Next level miracle. அடுத்த லெவல் மிரக்கலா இருக்குது. Hallelujah. Hallelujah. But when you look into the New Testament, ஆனால் புதிய ஏற்பாட்டிலே நீங்கள் வாசிக்கும்போது same Jordan, அதே யோர்தான் நதி, our King of Kings, Prince of Peace is there in Jordan. நம்முடைய ராஜாதி ராஜா, சமாதானத்தின் தேவன் யோர்தானிலே இருக்கிறார். Amen. Hallelujah. Amen. Hallelujah. What became a place of sin and symbolized death? எது மரணத்தையும் பாவத்தையும் குறிக்கிற ஒரு இடமா இருந்ததோ, when Jesus walked into the Jordan, அந்த யோர்தானிலே இயேசு நடந்த பொழுது it became a site of righteousness. அந்த இடம் நீதியாய் மாறி போயிற்று. Amen. Hallelujah. Amen. Hallelujah. So wherever the river goes, எங்கெல்லாம் அந்த நதி பாய்கிறது, resurrection follows. உயிர்த்தெழுதல் அதை தொடர்ந்து போய் கொண்டிருக்கிறது. Amen. Hallelujah. Hallelujah. Say, Lord, let the living water flow through me this morning. ஆண்டவரே, எனக்குள்ளாய் அந்த ஜீவ நதி ஓடட்டும் என்று சொல்லுங்கள். Let everything resurrect in my life. என்னுடைய வாழ்க்கையில எல்லாம் உயிர்த்தெழட்டும் என்று சொல்லுங்கள். Let everything change in my life. என்னுடைய வாழ்க்கையில எல்லாம் மாறி போகட்டும் என்று சொல்லுங்கள். Hallelujah. 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 You see, you're not meant to be a small pond. நீங்க ஏதோ ஒரு சின்ன குளமாய் இருக்க கர்த்தர் உங்களை அழைக்கவில்லை. God has not called you to collect all the water. ஆண்டவர் ஏதோ எல்லா தண்ணீரையும் ஒன்னு சேர்த்து வெச்சுக்கங்கன்னு சொல்லல. Hallelujah. Hallelujah. You're meant to be a river that flows endlessly for our living God. முடிவே இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு நதியை போல உங்களை அழைத்திருக்கிறார். Hallelujah. 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 Whenever you look at David, நீங்க எப்பலாம் தாவீதை பார்க்கறீங்களோ, how many times he would have stood like us in Jordan? எத்தனை முறை நம்மை போல அவன் யோர்தான் நதியிலே நின்று கொண்டிருப்பான். So many problems, so many sins. எத்தனை பிரச்சனைகள், எத்தனை பாவங்கள். But he ran back to God. ஆனால் மீண்டுமாய் ஆண்டவரிடத்திலே அவன் ஓடி போகிறதை பார்க்கிறோம். He truly understood the living water. If I go, it will resurrect me. அவனுக்கு நல்லா தெரியும், நான் மீண்டும் ஆண்டவரிடத்திலே ஓடி போனேனா அதே ஜீவ தண்ணீர் மீண்டுமாய் எனக்குள்ளாய் இருந்து எழும்பும் என்று அவனுக்கு விசுவாசம் இருந்தது. Amen. Hallelujah. Amen. Hallelujah. If you think the reversing of your problem is a benefit for you, then you're wrong. நீங்க ஒருவேளை நினைக்கலாம், இந்த பிரச்சனை மாறி போவது என்னுடைய நன்மைக்கு என்று யோசித்தீங்கன்னா அது தவறு. Amen. Hallelujah. It is going to change the kingdom. தேவனுடைய ராஜ்யத்தை அது மாற்ற போகிறது. Hallelujah. You know how? எப்படி தெரியுமா? Your testimony will change the lives of people. உங்களுடைய சாட்சியானது மக்களுடைய வாழ்க்கையை மாற்றி போடும். Amen. Hallelujah. The same river that flowed in you, that will become a testimony to change the flow of other people's life. உங்களுடைய வாழ்க்கையிலே ஓடுகிற அதே நதியானது அதே சாட்சி எழும்பி மற்றவருடைய வாழ்க்கையை மாற்றி போடும். Amen. Hallelujah. Amen. Hallelujah. So God stops the flow in Joshua. யோசுவாவின் வாழ்க்கையிலே அந்த நதியின் ஓட்டத்தை கர்த்தர் நிறுத்தி போடுகிறார். He starts a new one in Ezekiel. அவர் ஒரு புதிய நதியை எசேக்கியேலிலே துவங்குகிறார். And it multiplies it through you in John. யோவானிலே பார்க்கும்போது உங்கள் மூலமாய் அதை பல மடங்கு பெருக்குகிறார் என்று Hallelujah. பார்க்கிறோம். Hallelujah. Hallelujah. When the river once drowned you has now become the river that delivers you. உங்களை மூழ்கடித்த அதே நதியானது தான் இப்பொழுது உங்களை விடுவிக்கிற நதியாய் மாறி இருக்கிறது. Praise God. Hallelujah. தேவனுக்கு ஸ்தோத்திரம். Hallelujah. 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 We truly believe that God is doing a miracle. நாம் உண்மையா விசுவாசிக்கிறோம் கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார் There என்று. are so many testimonies in the church. சபையிலே अनेक சாட்சிகள் உண்டு. How God has changed. எப்படி தேவன் மாற்றி இருக்கிறார். Amen. Hallelujah. Amen. Hallelujah. So the God who stopped the Jordan at Adam ஆதாமிலே யோர்தான் நதியை நிறுத்தின அதே தேவன் is the God who reversed death at Calvary.
கல்வாரியிலே மரணத்தை மாற்றி போட்டது அதே கடவுள். And the same God is reversing your flow this morning. இந்த காலை வேளையிலே அதே நீரோட்டத்தை உங்கள் வாழ்க்கையிலும் அவர் மாற்றி கொண்டு இருக்கிறார். So when depression flows, ஒருவேளை உங்களுக்கு துக்கமானது அதிகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னால், He will speak peace into your situation. உங்களுடைய சூழ்நிலையிலே கர்த்தர் சமாதானத்தை பேசுகிறார். Amen, hallelujah. When culture will tell you one thing and to do something else, கலாச்சாரம் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லி அல்லது வேறொரு காரியத்தை செய்ய சொல்லும் என்று சொன்னால், His kingdom will flow on the other side. Hallelujah. மற்றொரு பக்கமாய் தேவனுடைய ராஜ்யம் உங்கள் வாழ்க்கையிலே ஓடிக்கொண்டு இருக்கும். Amen, hallelujah. Amen, hallelujah. Empires may fall, ராஜாங்கங்கள் வீழ்ந்து போகலாம், but his river will never stop flowing. ஆனால் அவருடைய நதியானது ஒரு போதும் தன் ஓட்டத்தை நிறுத்தாது. So today you might have different kinds of rivers in your life. ஒருவேளை இந்த காலை வேளையிலே உங்களுக்கு விதவிதமான நதிகள் இருக்கலாம் உங்க வாழ்க்கையில. Maybe it's a financial river. ஒருவேளை பணத்திற்குரியதான ஒரு நதியா இருக்கலாம். Maybe it's a family problem oriented river. ஒருவேளை குடும்பம் பிரச்சனை உள்ள ஒரு குடும்பமா இருக்கலாம். Maybe it's a spiritual battle of a river. ஒருவேளை உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே போராடுகிற ஒரு நதியா இருக்கலாம். Amen, hallelujah. Hallelujah. Lord, where there's been a flow of fear, எங்கே பயத்தின் ஒரு நீரோட்டம் இருந்ததோ, God reverse it into faith. அதை ஆண்டவர் விசுவாசமாய் மாற்றி போடுகிறார். Where there was a flow of addiction this morning, எங்கே ஒரு அடிக்ஷன் இருந்துச்சோ இந்த காலை வேளையிலே, Lord, reverse it into freedom. ஆண்டவரே அதை ஒரு விடுதலையாய் மாற்றி போடுங்க. Amen, hallelujah. Amen, hallelujah. Where there has been a flow of loss, எங்கே ஒரு இழப்பு இருந்ததோ, reverse it into revival, oh God. ஆண்டவரே எழுப்புதலாய் அதை மாற்றி போடுங்க. Hallelujah. Amen, Hallelujah. hallelujah. So because when God steps into the river, தேவன் எப்பொழுது அந்த நதியிலே தன் காலை வைக்கிறாரோ, everything dead comes alive. Amen. எல்லாமே உயிரோடு கூட Hallelujah. 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 Let's all stand to our feet. எல்லாரும் எழுந்து நின்று நாம் ஜெபம் பண்ணுவோம். We're going to surrender some time to God. ஆண்டவரிடத்திலே ஒரு சில நேரங்கள் நாம் தேவனிடத்திலே நம்மை நாமே We will ask God, Lord, you change my situation. ஆண்டவரிடத்திலே கேட்போம், ஆண்டவரே என் சூழ்நிலையை மாற்றுங்க. It's a short sermon, சின்ன பிரசங்கம் தான், but God wants to change something in your ஆனால் life. தேவன் ஏதோ ஒன்றை உங்கள் வாழ்க்கையிலே மாற்றி போட God விரும்புகிறார். wants to change the flow in your life. தேவன் அந்த நீரோட்டத்தை உங்கள் வாழ்க்கையிலே மாற்ற Hallelujah. விரும்புகிறார். Hallelujah. Hallelujah. Let's lift our hands. நாம் கரங்களை உயர்த்தி, Oh Lord, the God who specializes in upstream revival, ஆண்டவரே மேலோட்டமாய் ஓடுகிற அந்த நதியை போன்ற ஒரு எழுப்புதலை உம்மால் செய்யக்கூடும். Lord, do it in my life this morning. என்னுடைய வாழ்க்கையிலே அதை இந்த காலை வேளையிலே செய்யுங்க. Not only my problem, oh God. என்னுடைய பிரச்சனை Lord, மாத்திரமல்ல, go to the root of my problem. என்னுடைய பிரச்சனையின் வேருக்கே சென்றுங்க. Lord, go to the root of my problem. என்னுடைய பிரச்சனையின் வேருக்கு போங்க. Go, Lord, go to the root of my family's problem. என்னுடைய குடும்பத்தின் பிரச்சனையின் வேருக்கே செல்லுங்க. All the misunderstanding that is in my family. புரிந்து கொள்ளாத தன்மைகளை மாற்றி போடுங்க. All the hurdles that are in my family. எல்லா தடங்களையும் மாற்றி போடுங்க. Be broken off in the name of Jesus. எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே உடைத்து போடுங்க. Let there be a redemption this morning. ஆண்டவரே இந்த காலை வேளையிலே ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. Lord, the same river that is flowing within me. ஆண்டவரே எனக்குள்ளாய் ஓடிக்கொண்டிருக்கிற அந்த ஜீவ தண்ணீரானது, Lord, let it touch the unbelievers that are in my family. என்னுடைய குடும்பத்திலே இருக்கிற அவிசுவாசிகளை அது தொடட்டும் ஆண்டவரே. Hallelujah. 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 Ask God. Ask God, let his river flow through you. கேளுங்க ஆண்டவரிடத்திலே கேளுங்க. Oh, Rabba Shikara Barabara Rikarabura Laraba. Jesus, flow your spirit upon us, oh God. ஆண்டவரே உம்முடைய ஆவியானவரே எங்களுக்குள்ளாய் ஊற்றுங்க இந்த காலை Oh, வேளையிலே. thank you, Jesus. Thank you, Jesus. Let the heavens shift us, oh God. ஆண்டவரே பரலோகமானது அப்படியே எங்களை அசைத்து Let us change it in the name of Jesus. எங்களுக்குள்ளாய் ஒரு மாறுதல் வரட்டும் இயேசுவின் Hallelujah. நாமத்தினாலே. Hallelujah. Thank you, Jesus. We praise you, Lord. We praise you, Lord. We glorify you, Jesus. Lord, let there be financial deliverance in this place. ஒரு பணத்திற்குரிய காரியங்களே ஒரு விடுதலை Lord, உண்டாகட்டும். let the river flow and change the current, oh God. ஆண்டவரே இந்த வாழ்க்கையை ஆண்டவரே உம்முடைய நீரோட்டமானது மாற்றி போடும். Jesus, hallelujah. Hallelujah. The things I'm not able to buy, ஆண்டவரே எதெல்லாம் நான் வாங்க முடியவில்லையோ, the things I'm not able to do for my children, என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் அதெல்லாம் கொடுக்க முடியவில்லை. Lord, let there be a blessing happening this அந்த morning. இடத்திலே ஒரு ஆசீர்வாதம் உண்டாகட்டும் இந்த Lord, you will do it.
ஆண்டவரே நீங்க செய்வீங்க. Lord, we thank you, Lord Jesus. ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். We thank you, Lord Jesus. நன்றி செலுத்துகிறோம். Hallelujah. 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 What you did on Calvary, கல்வாரியிலே நீ செய்த அந்த do it to us this morning. இந்த காலை வேளையிலே எங்களிடத்திலே செய்யுங்க. Deliver us this morning, oh Jesus. காலை வேளையிலே எங்களை கட்டுங்க. Oh, thank you, Lord Jesus. Oh, we praise you, we praise you, we praise you, Lord. Hallelujah, 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 hallelujah. Oh, நன்றி நன்றி ஆண்டவரே, என் எல்லாமேல் செயல்படுகிற தேவன், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மையே ஆராதிக்கிறோம் ராஜா. ஜெபித்துக் கொண்டே இருப்போமா? Let God do a revival this morning. ஆண்டவர் எழுப்புதலை கொண்டு வரட்டும் இந்த காலை வேளையிலே. ஓ நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ நன்றி நன்றி நன்றி. மீண்டுமாய் நம்ம இந்த பாடலை பாடுவோம். என் இயலாமையில் செயல்படுகிற தேவன். ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ நன்றி ராஜா. ஹல்லேலூயா. என் இயலாமையில் நீ செயல்படுவீர், கரம் என்னை விலகாதிருக்கும். சொல்லுவோமா? என் இயலாமையில் நீ செயல்படுவீர், கரம் என்னை விலகா. மலைகளை ஆமென், மலைகளை பேர்ப்பீர் என்றார், தடைகள் உமக்கு எம்மாத்திரம், மறைத்தோரை எழு செய்தீர். சொல்லி துதிப்போமா? ஆமென். என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். ஆமென். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். வெறுக்கோலும் கையும் ஒரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யார்? சொல்லி துப்போம். ஆமென். வெறுக்கோலும் கையும் ஒரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது. சொல்லுவோம். ஆமென். ஆகாயத்தை பட்சிகளை போஷிப்பீர் என்றார், என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீர் என்றார், என்னையும் நடத்துவது நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடிய காரியங்களை செய்கிறவர், ஓ அற்புதங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ சொல்லி துதிப்போம். கிரகிக்க முடியா எந்த நோர்தான் நதிகளை ஆண்டவரே நீர் நிப்பாட்டுவீர். ஓ விசுவாசத்தால் நாங்க ஆண்டவரே ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம். ஓ ஹல்லேலூயா. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். சொல்லுங்க. ஆண்டவரே நாங்கள் விசுவாசத்தோடு எடுத்து இருக்கிறோமாப்பா, ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறோம், முதல் கால் எடுத்து வைக்கிறோம் ஆண்டவரே. ஆமா, என் பிரச்சனைகள் மாறவில்லை, என் போராட்டங்கள் மாறவில்லை. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே லார்ட், ஐ டேக் a step in your name, oh God. உங்க நாமத்தினால் ஆண்டவரே நாங்கள் எடுத்து வைக்கிறோம், முதல் காலை எடுத்து வைக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு பயம் இல்லை. ஹல்லேலூயா. என் தேவனோட பிரசன்னம் இருந்தால் போதும், என் பிரச்சனைகள் மாறும், என் துயரங்கள் மாறும், என் வேதனைகள் மாறும். மாற்றுகிற தேவன் நீர்தான் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ ரிபரபா ஷிகரபரபா. ஓ சொல்லி துதிப்போமா? என் தேவன் எனக்காய் ஏதாலும் செய்துகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே தேவன் செய்யட்டும். ஓ நன்றி. என் தேவன் எனக்காய் ஏதாயிலும் செய்திடுவார் என்றாயிலும் என்னை. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் தேவன் ஏதாயிலும் செய்கிறவர் என்றாயிலும் என்னை. ஓ சொல்லி துதிப்போமா? என் தேவன் எனக்காய் ஏதாயிலும் செய்திடுவார். ஓ Jesus, praise your name. ஓ எப்போதும் மறுப்பதில்லையே. என் தேவன் எனக்காய் ஏதாயிலும் செய்திடுவார். ஓ மீண்டும் சொல்லி துதிப்போம். ஏதாவது நடக்கட்டும். என் தேவன் அற்புதங்களை செய்கிறவர்.
செய்கிறவர். ஓரி பாபா பாபா ஷிகர பாபா பாபா. Oh, we praise your name, praise your name, praise your name. Hallelujah. என்றாயிலும் என்னை ஓ நன்றி கிரகிக்க முடியும். ஆமென். காரியங்களை செய்கிறவர். ஓ பாரபா ஷகர பாரபரா லரபா பாபா. உம்மை ஓ நன்றி ஆண்டவரே. Oh, thank you Lord Jesus, we praise you. Oh, amen ராஜா. உம்மை ஓ நன்றி ஆண்டவரே. அவரை துதித்துக் கொண்டே இருப்போம். சற்று நேரம் அவரை புகழ்ந்து கொண்டே இருப்போம். ஹalleluya. சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன் ஆண்டவரே. ஹalleluya. என் தேவன் எனக்கு யாவிலும் செய்கிற கர்த்தரா இருப்பார். ஹalleluya. அவர் மகத்துவர். அவரை எங்கள் போராட்டங்களை ஜெயிக்கிறவர். சாபத்தை முறிக்கிற எங்கள் தேவன். சர்வ அதிகாரி உள்ள தேவனை ஆராதிக்கிறோம். ஓ ரிபா பாபா ஷிகர பரபரபா ரிகர புரலரபா. ஓ ஹalleluya. கரங்களை வெட்டி சொல்லுங்க, ஆண்டவரே இந்த மாலை வேளையிலே காலை வேளையிலே Lord you change the river. ஆண்டவரே எங்கள் ஆண்டவரே நீரோற்றத்தை மாற்றுவீராக. ஹalleluya. எங்கள் பிரச்சனைகளை மாற்றுவீராக இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே. ஹalleluya. எது தடையா இருந்துச்சோ, எது முடியாத இருந்துச்சோ, இயேசுவின் நாமத்தினாலே let it change this morning oh God. hallelujah. மாற்றத்தை கொண்டு வாங்க ஆண்டவரே. let that be revival, let that be ஒரு எழுப்புதலை கொண்டு வாங்க. எங்கள் குடும்பத்தின் மத்தியில அநேக அவிசுவாசிகள் இருக்கிறாங்கப்பா. இந்த காலை வேளையிலே என் சாட்சி அவங்களை தொடட்டும் ஆண்டவரே. உங்களோட வல்லமை அவங்களை தொடட்டும் ஆண்டவரே. உங்க ரத்தம் அவங்களை தொடட்டும் ஆண்டவரே. hallelujah. மாற்றத்தை கொண்டு வாங்க. எங்க வேலை ஸ்தலத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வாங்க. அநேக நாட்கள் இருக்கிற தடைகள் உடையட்டும் இந்த காலை வேளையிலே. ஓ ரிபா பாபா ஷிகர பரபரா லரபரபா ரிகர புரலரபா. அர்ப்பணித்து நம்ம ஜெபிப்போம், அர்ப்பணிப்போம். இந்த காலை வேளையிலே தேவன் செய்கிறார். தேவன் ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறார். ஆண்டவரே ஒரு மறுரூபத்தின் ஆவியை கொடுங்க, எங்க குடும்பத்தின் மேல் கொடுங்க. ஒரு போராட்டத்தை மாற்றுங்க ஆண்டவரே. ஓ ரிபா ஷிகர பரபரபா ரிகர புரலரபா. இஸ்ரவேலுக்கு செய்த தேவன் இந்த காலை வேளையிலே ஹalleluya எங்களை ஜனங்களாய் ஏற்றுக்கொள்கிற தேவனா இருக்கிறார். ஒரு மாற்றத்தை கொடுப்பார். ஆமென். ஹalleluya. தாவீதை தொட்டு சுதந்தரித்த தேவன் அதை எங்களை சுதந்திரப்படுத்துகிற தேவனா இருப்பார். ஹalleluya ஹalleluya ஹalleluya. எவ்வளவு வருடங்களாக இருந்த ஜெபங்கள், எவ்வளவு நாட்களாக இருந்த போராட்டங்கள் இந்த காலை வேளையிலே God wants to change it in the name of Jesus, in the name of Jesus, in the name of Jesus. hallelujah. இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுங்க, ஆண்டவர் மாறட்டும், அங்க மாறட்டும் ஆண்டவரே. hallelujah. எனக்கு உடன்படிக்கை பெட்டி வேணாம். என் தேவன் என்னோடு இருக்கிறவர், என் தேவன் உலாவுகிறவரா இருக்கிறார். hallelujah. ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா. ஓ ரிஷிகர பரபரபா ரிகர புரலரபா. கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு மகிமை செலுத்துமா. தேவன் மாற்றுகிறவரா இருக்கிறார். He will change it. He will change the flow. He will change the flow. hallelujah. ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. hallelujah hallelujah hallelujah. ஓ ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. hallelujah. தேவனை மீண்டும் காலை வேளையிலே நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். சொன்ன போல வார்த்தையை ஆண்டவரே எங்களோடு பேசினதுக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே ஒரு மறுரூபப்படுத்துகிற ஒரு வார்த்தையாக இருக்க வேண்டும் ஆண்டவரே. ஹalleluya. இந்த வாரத்திலேயே ஒரு நல்ல சாட்சியை எழுப்பட்டும் ஆண்டவரே. இந்த வார்த்தை மூலமாக ஆண்டவரே நீங்க அற்புதத்தை செய்யுங்க. யாருக்காச்சும் ஆண்டவரே நீங்க பேசியிருப்பீங்க. God you touch them and their family. hallelujah. அவங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்க, வேலை ஸ்தலத்தை ஆசீர்வதிங்க. ஹalleluya. போகலும் வரத்தும் நீங்க ஆசீர்வதிப்பீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சபையாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு புதிய எழுப்புதலை நீ தந்திருக்கிறீர், அதுக்காக நன்றி. வருகிற நாட்களிலே பெருகட்டும், அதை நாங்கள் பார்த்து ஆண்டவரே அதில் மகிழ்கொள்வோம் ஆண்டவரே. ஹalleluya. துதிகன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே அவர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். பிதா தேவனின் அன்பும் கிறிஸ்துவின் கிருபையும் அனுகிரகமும் ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் என்றென்றும் சதா காலம் நம்மளோடு இருப்பதாக. ஆமென் ஆமென். ஹalleluya ஹalleluya. வாழ்த்தி கடந்து செல்வோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
இந்த காலை வேளையில் ஒரு ஜெப குறிப்பு உண்டு. டியர் பாஸ்டர், it is Alistair's 27th birthday. 30th October, Alistair